Hello, students. Good evening, students. Good evening, ma'am. We'll do the question paper, ma. Question. என்னென்ன இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேர் ஆஸ் ஒன்லி தி நேமிங் அண்ட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதாம்மா மரியம்? மரியம், ஹலோ. Share ஆகுது ma'am. ஷேர் ஆகுது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல which of the following has square planar structure? NiCl4 க்கு NiCO4 NiCN4 இது வரும். which will got the square planar structure. பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து டெட்ரா. ஏன்னா டெட்ராவே என்னது 4ல ஸ்கொயர் பிளானர்ல டெட்ரா சைனோ நிக்கலேட் இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸ் தான் வந்து they have got the square planar structure. மோர் சால்ட். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. ஆடிபிள கேக்குதாமா? Yes, ma'am. மோர் சால்ட் வந்து எந்த எந்த ஃபார்ம்ல மோர் சால்ட்னா டபுள் சால்ட். அது இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து சிங்கிள் சால்ட்டாக தான் பார்த்துருக்கோம் இல்லையா, ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டு காப்பர் சல்ஃபேட் அது மாதிரி சிங்கிள் சால்ட்டாக பார்த்துருக்கோம்ல. சம்டைம்ஸ் வந்து ரெண்டு சால்ட் வந்து மிக்ஸ் பண்ணும்போது யூ வில் கெட் டபுள் சால்ட். அந்த டபுள் சால்ட் தான் வந்து மோர் சால்ட். அந்த சால்ட்டுடைய ஃபார்ம்ல என்னன்னு கேட்குறாங்க. அது என்ன வரும்னா யூ வில் கெட் வந்து பி. மோர் சால்ட்டுடைய ஃபார்ம்ல என்னன்னா ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டு அமோனியம் சல்ஃபேட்டு 6H2O இருக்கு இல்லையா, அதான் பியோட ஆன்சர் வந்து வரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நான் அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொஸ்டின் வந்திருக்குன்னா 42ல ரைட் தி IUPAC நேம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் CrNH 3,4Cl2Cl. இதுக்கு பேர் சொல்லுங்க பார்ப்போம். நேம் சொல்லுங்க அதுக்கு. ஹலோ, ரைட் தி IUPAC நேம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ். என்னமா வரும் அதுக்கு ஆன்சரு? Ma'am, tetraamine, டெட்ராமின். வெரி குட். டெட்ராமின் dichlorido, டைக்ளோரிடோ chromium, குரோமியம் ma'am, charge, குரோமியம் 3 குளோரைடு டைக்ளோரிடோ குரோமியம் 3 குளோரைடு. ஓகே, கரெக்ட். நெக்ஸ்ட், வாட் டைப் ஆஃப் ஐசோமெரிசம் இஸ் எக்ஸிபிட்டட் பை தி காம்ப்ளெக்ஸ் COEN3? அது வந்து ஈஎன்னா அதுக்கு வந்து ஈத்தேன் 1,2 அமைன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா நம்ம ஐசோமெரிசம்ஸ் படித்தோம் இல்லையா, அயனைசேஷன் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், ஜியாமெட்ரிக் ஐசோமெரிசம் அப்படிலாம் படித்தோம் இல்லையா. ஐசோமெரிசம்னா ஃபார்முலா சேமாக இருக்கும், பட் வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஐசோமெரிசம். இது பார்த்தீங்கன்னா இந்த கோபால்ட் வந்து இஎன்இ இருக்கு இல்லையா, ஈனுடைய என்ன காம்ப்ளெக்ஸ் வரும்னா ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னா ரொட்டேட் தி பிளேன் போலரைஸ் லைட் வந்து லெஃப்ட் ரைட்டு. அந்த ஐசோமெரிசம் தான் வந்து ஈனுடைய இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஷோஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் ஷோஸ் வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஜஸ்ட் நீங்கள் வெறும் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் எழுதினாவே போதும். நெக்ஸ்ட் வந்து ஒய் இஸ் வந்து NiCl4 2- இஸ் பேராமேக்னெட்டிக், பட் NiCO4 இஸ் வந்து டயாமேக்னெட்டிக். என்ன மாதிரி ரீசனாக இருக்கும்? பேராமேக்னெட்டிக்னா எப்படி இருக்கணும்? ma'am, unpaired electrons, பேராமேக்னெட்டிக்னா வந்து உங்களுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இப்போ இதுல வந்து என்ன பண்றீங்கன்னா, நம்ம நேற்று நான் ஃபுல்லாக காமிச்சல உங்களுக்கு நிக்கலோட அட்டாமிக் நம்பர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிக்கலோட ஸ்ட்ரக்சர் வரைகிறீங்க. நிக்கலுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 28 அவனே கொடுத்துருக்கான். 28 அப்படின்னு கொடுத்துருக்கான் இல்லையா, அந்த 28க்கு நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டிங்கன்னா 3D8ல நிற்கும் இல்லையா. 3D8ல நிற்கும் போது உங்களுக்கு 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து வரும். ஏன்னா நிக்கல் வந்து Ni2+ இல்லையா, 2+ல 4sலேருந்து 2 எலக்ட்ரான் போயிடும். ஸோ யூ வில் கெட் வந்து 3D. 3Dல வந்து ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ வந்து குளோரின் வந்து ஸ்ட்ராங் லிகாண்டா வீக் லிகாண்டா?
ஸ்ட்ராங் லிகாண்ட் ligand. லிகாண்ட் அப்போ பேரிங் ஆகுமா? No, no. நோ, பேரிங் ஆகாது. அப்போ அந்த பேரிங் ஆகலைன்னா அப்படியே அந்த பேர்டு எலக்ட்ரான்ஸோட வந்து இருக்கும். உங்களுக்கு ஹைபிரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷன் s ஆர்பிட்டலும் p3 ஆர்பிட்டல்ஸும் வந்து ஹைபிரிடைசேஷன் போய் அண்டர்கோ வந்து ஹைபிரிடைசேஷன் போய் யூ வில் கெட் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். அதான் அந்த மாதிரி வந்து காமிக்கிறீங்க. அப்புறம் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இப்போ NiCO4 இது சொல்லுங்க பார்ப்போம். டெட்ரா கார்பனைல் நிக்கல். இதுல வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து டயாமேக்னெட்டிக் சொல்றாங்க. ஏன் டயாமேக்னெட்டிக்னா என்ன? வாட் த மீனிங் ஆஃப் டயாமேக்னெட்டிக்? Paired electrons. பேட வந்து எல்லாமே எலக்ட்ரான்ஸ் வந்து பேடப் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா நிக்கல் கார்பனைல உங்களுக்கு சார்ஜே இல்லை. ஸோ நிக்கல் வந்து நீங்க ஆஸ் யூஷுவலா வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல போடுற மாதிரியே போட்டுக்கணும். இதுல வந்து எலக்ட்ரான்ஸ் எடுக்கக்கூடாது. Ni2+ எல்லாம் போடக்கூடாது. ஏன்னா நிக்கல் வந்து ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. கார்பனைல் வந்து நியூட்ரல் லிகாண்ட். ஸோ அப்போ நியூட்ரல் அதுக்கு வந்து சார்ஜ் இல்லை, அப்போ அதுக்கும் ஜீரோ. அப்போ நிக்கல் வந்து ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து நடக்க. கார்பனைல் வந்து ஸ்ட்ராங் லிகாண்டா வீக் லிகாண்டா? Weak. இது வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட். அதனால தான் என்ன பண்ணுதுன்னா அந்த எல்லா எலக்ட்ரான்ஸ் வந்து பேடப் பண்ணிடுது. எல்லாம் அந்த 4sல இருக்க எலக்ட்ரான்ஸும் என்ன ஆகுதுன்னா இந்த 3Dல இருக்கிற ஆர்பிட்டல்ஸோட வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு எல்லாமே வந்து பேடப் ஆயிடுறதுனால உங்களுக்கு வந்து இட் வில் ஷோ தி தட் இஸ் sp3 ஹைபிரிடைசேஷன் தான் போகும். இட் வில் ஷோ தி sp3 ஹைபிரிடைசேஷன். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா வாட் வி கால் இட் அஸ் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். இங்க இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அந்த நிக்கல் எல்லாம் நம்ம ஆஸ் யூஷுவல் NiClக்கு வந்து Cl4க்கு வந்து ஆஸ் யூஷுவலா போடுற மாதிரியே வந்து நிக்கலுடையது கிரவுண்ட் ஸ்டேட்ல போட்டுணும். Ni2+ வந்து 4sல இருக்க 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடும். அப்ப மீதி இருக்கிற 3D ஆர்பிட்டல்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா குளோரின் வந்து இது வந்து வீக் லிகாண்ட்னால பேரிங் வந்து நடக்காது. அப்போ அப்படியே இருக்கும், அந்த அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அப்படியே இருக்கும். அப்போ என்ன ஹைபிரிடைசேஷன் போகும்னா உங்களுக்கு sp3 ஹைபிரிடைசேஷன் போகி உங்களுக்கு வந்து டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் வந்து டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் காமிக்கும். இது வந்து 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கனால இட் இஸ் வந்து பேராமேக்னெட்டிக் அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வரைஞ்சி நீங்கள் காமிக்கணும். நேற்று நான் வரைஞ்சி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி வரைஞ்சி காமிக்கிறீங்க. நான் நோட்ஸ் அனுப்பியிருக்கேன், அதே மாதிரி வரைஞ்சி நீங்கள் அதை பார்த்து அதை இன்னும் படிச்சுக்கலாம் நீங்கள். அப்போ இங்கே பார்க்கும்போது தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. நிக்கல் கார்பனைலில் டெட்ரா கார்பனைல் லிகாண்ட்ஸில் வந்து இங்கே காம்ப்ளெக்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்க மாதிரி அப்படியே போட்டுடணும். இங்கே வந்து நீங்கள் அடுத்தது என்ன சொல்லணும், அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், கார்பனைல் வந்து தட் இஸ் கார்பன் மோனாக்சைடு லிகாண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ட்ராங் லிகாண்டு. ஸோ அது 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து பேடப் பண்ணிடுது. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல்லாகவே வந்து பேடப்பாக இருக்கும். 3Dயில் வந்து 3D10 மாறிடும். 3D8 இருந்தது 3D10 மாறிடும். எல்லாமே பேடப் ஆயிடுது. அந்த 4s2ல இருக்க எலக்ட்ரான் கூட வந்து என்ன ஆகுதுன்னா 3D8ல போயிட்டு ஜாயிண்ட் ஆகி 3D10 மாறிடுது. அப்புறமா வந்து உங்களுக்கு அவைலபிள் என்னென்ன எம்டி ஆர்பிட்டல்ஸ்னா எஸ்ஸும் பியில் இருக்கிற 3 ஆர்பிட்டல் தான் வந்து அவைலபிள். அது வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். இங்கே கூட பார்த்தீங்கன்னா டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸு. இது வந்து டயாமேக்னெட்டிக். ஏன் டயாமேக்னெட்டிக்னா ஆல் தி எலக்ட்ரான்ஸ் வந்து பேடப் ஆகுறதுனால வி கால் இட் அஸ் வந்து டயாமேக்னெட்டிக். அவ்வளோதான். இதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் ஷேப் அண்ட் மேக்னெட்டிக் பிஹேவியர் ஆஃப் FeCN6. இது சொல்லுங்க பார்ப்போம். மரியம் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். Fe ground state. அயனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் என்னன்னா 26 அட்டாமிக் நம்பர் 26. லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் மட்டும் சொல்லுங்க. எது வரும் உங்களுக்கு? 4s2வும் 3D என்னவா இருக்கும்? 3D6 இருக்கும். 4s2 3D6 இது மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். 4s2வும் 3D6. சொல்லுங்க பாப்போம். 4s2 அப்புறம் 3D6. F என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும்? அயனு +3. +3. அப்போ Fe3+ போகும்போது 4sல இருக்க 2 எலக்ட்ரான் வந்து போயிடுது. 3Dல இருக்க ஒரு எலக்ட்ரான் வந்து மூவ் ஆயிடுது. அப்போ உங்களுக்கு வந்து எல்லாம் Fe3+ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
5 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ சைனைடு என்னது, ஸ்ட்ராங்கா வீக்கா? Strong ligand. ஸ்ட்ராங் லிகாண்ட் இருக்கனால உங்களுக்கு வந்து எல்லாமே பேடப் ஆகி உங்களுக்கு 3Dல பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ரெண்டு ஆர்பிட்டலில் வந்து பேடப் ஆயிடுது. ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னா D2 sp3 ஹைபிரிடைசேஷன் இருக்கு இல்லையா, இந்த இட் அண்டர்கோஸ் வந்து D2 sp3 ஹைபிரிடைசேஷன் போகும். இப்போ D2 sp3 ஹைபிரிடைசேஷன் போகும்போது யூ வில் கெட் வந்து ஆக்டாஹைட்ரல் ஸ்ட்ரக்சர். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 வந்து அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல நான் ஷேர் பண்ணலான்னா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு, அதாவது பார்த்துக்குங்க. இங்க பாருங்க, அயன் இருக்கு இல்லையா, அயனோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 26 இல்லையா. 26 எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணுவீங்க? 26 ஸ்பிளிட் அப் சொல்லுங்க பார்ப்போம். Ma'am, 1:2, 1s2, 2:2, 2s2, 2p6, 2p6, 3s2, 3s2, 3p6, 3p6, 4s2, 4s2, 26 4p, 3D, 4p6, 4s2, அப்புறமா 26 3D. 3d6. வெரி குட், 3d6 இல்லையா. இப்போ 3d6 4s2 தான் நம்மளுடைய மெயினான டாபிக் இல்லையா. இந்த 3d6 எப்படி ஃபில்அப் பண்ணுவீங்கன்னா சிங்கிளாக போட்டு ஒன்று ரவுண்டில் வந்து ஒன்று ஆகும் இல்லையா. ஒன்று வந்து பேடப் ஆயிருக்கும், மீதி வந்து 4 ஆர்பிட்டல் வந்து அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ Fe3+ சொல்லும்போது எந்தெந்த எலக்ட்ரான்ஸ் போயிடும்? விச் ஆர் தி எலக்ட்ரான்ஸ் வில் கோ? Ma'am, s orbital இருக்கு 2 electrons 4s ஆர்பிட்டல்ல plus இருக்க 2 எலக்ட்ரான்ஸும் d. அயன்ல இருக்க பேட் அப்ப இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு எலக்ட்ரானும் போகுது. அப்போ உங்களுக்கு வந்து 3Dல வந்து 5 வந்து அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போடுவீங்க? சைனைட் லிகாண்ட் வந்து என்ன சொல்வீங்க? சைனைட் லிகாண்டு Strong ligand. ஸ்ட்ராங் லிகாண்டு. அப்போ என்ன ஆகும்? பேரிங் வந்து டேக்ஸ் பிளேஸ். அப்போ இந்த 5 வந்து அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது வந்து என்ன ஆகும்? 2 வந்து ரெண்டு ஆர்பிட்டல்ஸும் பேடப் ஆகி ஒரு ஒரு ஆர்பிட்டல் வந்து 1 வந்து அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ எம்டி ஆர்பிட்டல்ஸ் எத்தனை இருக்கும்னா டியில் வந்து 2 எம்டி வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கும், எஸ்ல ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டல், பியில் வந்து ஒரு 3 வேக்கண்ட் ஆர்பிட்டல். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். ஸோ அந்த 6 வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் தான் வந்து சைனைடுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஆக்குபை பண்ணி வில் கெட் தி பேராமேக்னெட்டிக் ஸ்ட்ரக்சர். அது வந்து நீங்கள் இப்படி வந்து அந்த ஸ்ட்ரக்சர்லாம் போட்டு வரைஞ்சி காமிக்கிறீங்க. இது வந்து இது அன்பேட் எலக்ட்ரான்ஸ் ஒன்று இருக்கு, அதனால இது வந்து பேராமேக்னெட்டிக் அப்படின்ட்டு சொல்றீங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்காமா மரியம்? Yes, ma'am. ஈஸியா இருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆன் டு தி செகண்ட் கொஸ்டின் பேப்பர். எல்லாத்துலயும் அந்த இதை விபிடி தியரி தான் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்திருக்க ஆன்சர் வந்து ராங்கா இருக்கு. அதை நான் வந்து இந்த சிஎல் 2 வாட்டி வந்து NiCl செகண்டுக்கு வந்து ராங்கா கொடுத்துருக்கேன். NiCO4க்கு பதிலாக வந்து அவன் Cl4 கொடுத்துருக்கான். CO4 கார்பனில் காம்ப்ளெக்ஸ்க்கு பதிலாக வந்து Cl4 கொடுத்துருக்கான், ராங்கா கொடுத்துருக்கான். நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் நான் எழுதியிருக்கேன், கிளியரா எழுதியிருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர். ஸோ 5 மார்க்ஸும் உன்னால எழுத முடியும் இல்லையா, ஈஸியாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் 24th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க. இங்க பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. ரீட் அவுட் தி பேசேஜ் given below and give the answer. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, coordination compounds are the compounds in which a central metal atom is attached to a group of surrounding ligands by coordinate covalent bond. Ligands can be a monodentate or polydentate ligands and also called as chelating ligands.
The geometries of the coordination compound are linear, tetrahedral, square, planar and இது octahedral அப்படின்ட்டு அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ அதை வச்சு வந்து பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ COCN 6 3 minus COF 6 minus 3 minus both are octahedral complex. Then what will be the difference between the two? சொல்லுங்க பாப்பா, என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? இதுக்கு என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். வாட் டிஃபரன்ஸ் சொல்லுங்க பாப்போம். COCN 6 COF 6 என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு சொல்லுங்க பாப்போம். வாட் ஆர் தி டிஃபரன்ஸ் யூ கேன் see? மேம் COF6 அதுல லிகாண்ட்ஸே போடல மேம். COCN 6 இருக்கு, COF 6 இருக்கு. மேம் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணல. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. மேம் F6 வந்து என்ன சிங்கிளா தானே இருக்கு, ஃப்ளோரைட் தானே அது. ரெண்டா இருக்கு, ரெண்டு இருந்ததுன்னா ரெண்டு இது சைனைட்லாம் 2 லெட்டர் இருந்ததுன்னா அதுக்கு வந்து பிராக்கெட் போடுவாங்க. இது ஃப்ளோரைட் தானே, எஃப் தானே. என்ன வித்தியாசம் பார்த்தீங்க? நீங்களே பார்த்து சொல்லுங்க பார்ப்போம், என்னன்னு சொல்லுங்க. ரெண்டுல வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து கோபால்ட்டா தான் இருக்கு. இந்த இதுல வந்து COCN 6 லிகாண்ட் வந்து சைனைட் லிகாண்டு, இதுல இருக்கிறது வந்து ஃப்ளோரைட் லிகாண்ட். வாட் டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்ப்போம், மெயினான டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். மேம் CN ஸ்ட்ராங் லிகாண்ட் மேம். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட்மா. என்ன சொல்லனா, இதுல வந்து ரெண்டுத்துலயும் வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் தான். சிஎன் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட், ஃப்ளோரின் வந்து என்னது வீக் ஃபீல்டு லிகாண்ட். அதான் வந்து இது வந்து சிஎன் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட், வீக் ஃபீல்ட் லிகாண்ட். வேற என்ன சொல்லலாம்? டயாமேக்னெட்டிக் பேராமேக்னெட்டிக் எதுல வரும்? ஸ்ட்ராங் லிகாண்ட் இருந்ததுன்னா என்ன பண்ணும்? பேரப் பண்ணும். அப்போ பேரப் பண்ணுச்சுன்னா அது டயாமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக்கா? டயாமேக்னெட்டிக் மேம். அப்போ COCN 6 வந்து டயாமேக்னெட்டிக், COF 6 வந்து பேராமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லு. அடுத்தது இது வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், இது வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்லாம் டீப்பா போடல, சும்மா அதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து கிவன் யூ ஒன்லி 2 மார்க்ஸ் தான். அதான் நம்ம ஜஸ்ட் என்ன சொல்லலாம்னா, இது என்ன டிஃபரன்ஸ் சொல்லலாம்னா, இங்க சைனைடு இந்த COCN 6 வந்து இருக்கிற லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் லிகாண்டு, COF 6 இருக்க லிகாண்ட் வந்து வீக் லிகாண்டு. அப்புறம் வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட் இருக்கனால யார் வந்து இட் இஸ் வந்து டயாமேக்னெட்டிக், இது வந்து பேராமேக்னெட்டிக், இது வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், இது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லிடலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம வந்து எனி 2 அவுட் ஆஃப் தி 4 கொடுத்துருக்காங்க. இது பிக்கு நான் ஆன்சர் சொல்றேன் பாருங்க. அடுத்த இது சொல்லுங்க பார்ப்போம். நேம் எனி ஒன் கீலேட்டிங் லிகாண்ட். கீலேட்டிங் லிகாண்டுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. EDTA. வெரி குட். EDTA EN கூட சொல்லலாம் இல்லையா? EDTA எக்ஸ்பான்ஷன் என்ன? எத்திலீன் டைஅமீன் டெட்ரா அசிட்டேட். வெரி குட் வெரி குட். EDTA எத்திலீன் டைஅமீன் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். அதான் வந்து கீலேட்டிங். கீலேட்டிங்னு என்னது, உங்களுக்கு ஒரு ரிங் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இதுல வந்து இது வந்து என்ன டென்டட் லிகாண்ட், இது பாலிடென்டேட். பாலிடென்டட் ஆர் ஹெக்ஸா டென்டட் கூட சொல்லலாம். எல்லாம் 6 இருக்கு இல்லையா? ஹெக்ஸா தான் நம்ம பார்த்தோம் இது, ஹெக்ஸா டென்டட் லிகாண்ட் கூட சொல்லலாம் இது. ஸோ இதுல வந்து லிகாண்ட், இதுல வந்து என்ன, வை வி கால் இட் அஸ் அன் ஹெக்ஸா டென்டட் லிகாண்ட், பாலிடென்டட் லிகாண்ட். 6 வந்து it's only one ligand only, but it contain and how many donors? 6 donor atoms. இருக்கனால இது வந்து ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்றோம். அது வந்து they will form the 6 டோனார் ஆட்டம்ஸ் வந்து இப்படி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து ஒரு கிளா மாதிரி வந்து ஒரு கீலேட்டிங் ரிங் காம்பவுண்ட் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணால we call it as an chelating ligand. Identify and name the bidentate ligand in COEN2S2OCN minus complex. இதுல எது வந்து பைடென்டேட் லிகாண்ட்? இதுல இந்த காம்ப்ளெக்ஸ்ல எது பைடென்டேட் லிகாண்ட்? சீக்கிரம் சொல்லுங்க. COEN twice H2OCN, which is the bidentate ligand? CN
நல்லா பாருங்க. பைடென்ட் எத்தைலின் ஈன் இருக்குல்ல, இஎன் போட்டிருக்கோம் இல்லையா, அதோடைய ஃபுல் எக்ஸ்பான்ஷன், ஈனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன? எத்திலின் டயமீன். ஈத்தேன் 1,2 டைஅமீன் இல்ல, அதான் அந்த ஈனுடையது. அது வந்து பைடென்டடா இருக்கு, ஏன்னா 2 டைம்ஸ் வருது இல்லையா. அதை வந்து நம்ம அந்த பிஸ் சொல்லுவோம் இல்லையா, பிஸ் எத்திலின் டைஅமீன் அப்படின்னு சொல்லி ஈத்தேன் 1,2 டைஅமீன் அப்படின்ட்டு அந்த லிகாண்ட் பேர் சொல்லு. அடுத்து இந்த இது பார்த்தோம் இல்லையா, give a chemical test to distinguish between CONH3 5Br SO4 and CONH3 SO4Br. இப்போ இது ரெண்டுமே வந்து ஐசோமெரிசம் தான். இது என்ன ஐசோமெரிசம்னா வந்து அயனைசேஷன் ஐசோமெரிசம். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயும் வந்து பாருங்க கோபால்ட் இருக்கு, இதுவும் கோபால்ட் இருக்கு, அமோனியா இருக்கு, இதுலயும் அமோனியா இருக்கு, சல்ஃபேட் அயன் இருக்கு, பிஆர் இருக்கு. பார்த்தா ரெண்டு ஸ்ட்ரக்சரும் வந்து ரெண்டும் வந்து ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோன்னா சேமா இருக்கு, ஆனா வந்து மாலிகுலர் ஃபார்முலா இது வந்து மாலிகுலர் ஃபார்முலால சேமா இருக்கு, ஆனா ஸ்ட்ரக்சர்ல பார்த்தா டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சல்ஃபேட் அயன் வந்து வெளியில இருக்கு, இதுல பார்த்தா சல்ஃபேட் அயன் வந்து காம்ப்ளெக்ஸ்க்குள்ள இருக்கு. ஸோ என்ன வந்து கெமிக்கல் டெஸ்ட் அப்படி பண்ணலாம், இது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இப்போ இந்த இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம பேரியம் குளோரைட் சொல்யூஷன் போட்டா உங்களுக்கு வந்து அந்த பேரியம் குளோரைடு வந்து அதுல இருக்கிற பேரியம் வந்து இந்த வெளியில இருக்கிற சல்ஃபேட் அயன்ஸோட வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒயிட் precipitate ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ SO4 அயன் வந்து வெளியில இருக்கு அப்படின்ட்டு அர்த்தமாயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இல்ல வரல, ஒயிட் precipitate வரல, அப்போனா நீங்க என்ன பண்ணணும்னா சில்வர் குளோரைடு, அது எல்லாமே வந்து வேர்டிங்ஸ்ல நான் எழுதியிருக்கேன் நோட்ஸ்ல, நீங்க உங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுல வந்து சில்வர் குளோரைடுக்கு என்ன பண்றீங்கன்னா சில்வர் நைட்ரேட் ஆட் பண்றீங்க. சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணும்போது அந்த சில்வர் நைட்ரேட் வந்து சில்வர் புரோமைடா மாறிடும். அந்த சில்வர் நைட்ரேட்ல இருக்கிற சில்வர் வந்து வெளில இருக்கிற புரோமைடோட வந்து ரியாக்ட் ஆகி யூ வில் கெட் தி அகெயின் வந்து எல்லோ precipitate வந்துடும். அப்போ அதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், புரோமைடு வந்து அயான் வந்து வெளியில இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எந்த காம்ப்ளெக்ஸ், சல்ஃபேட் அயானுக்கு சல்ஃபேட் காம்ப்ளெக்ஸா இல்லை வந்து புரோமைட் காம்ப்ளெக்ஸா அப்படின்ட்டு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, இப்போ வெளியில சல்ஃபேட் இருந்ததுன்னா பேரியம் குளோரைட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒயிட் precipitate வந்துருச்சுன்னா அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து சல்ஃபேட் அயன் வெளில இருக்கு. இப்போ அதே வந்து உங்களுக்கு சில்வர் நைட்ரேட்ல வந்து உங்களுக்கு எல்லோ precipitate கொடுத்துச்சுன்னா, சில்வர் புரோமைட் எல்லோ precipitate கொடுத்துச்சுன்னா அப்போ புரோமைன் வந்து வெளியில இருக்கு அப்படி அர்த்தம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்ஸ்ல அனுப்பியிருக்கேன், அது பார்த்துக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த கொஸ்டின்னா 40th கொஸ்டின். ரைட் டவுன் தி ஃபார்முலா ஆஃப் எக்ஸா அக்வா கோபால்ட் 3 குளோரைடு. எப்படிமா ஃபார்முலா எழுதுவீங்க இதுக்கு? எக்ஸா அக்வா கோபால்ட் 3 குளோரைடு எப்படி சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸா அக்வா கோபால்ட் 3 குளோரைடு ஃபார்முலா எழுதுங்க பார்ப்போம். CO ஓகே. H2O6 H2O ஹோல் பிராக்கெட் போட்டு 6. ஓகே நெக்ஸ்ட் மேம். காம்ப்ளெக்ஸ் முடிஞ்சிச்சு மேம். நெக்ஸ்ட் குளோரின். க்ளோஸ் பண்ணி குளோரின் போடுங்க மேம். இந்த வெறும் சிஎல் போடணுமா, எப்படி போடணும்? Cl3 மேம். வெரி குட் ஆஷ்பா, கரெக்டா சொல்றீங்க, வெரி குட்மா. வந்து சிஎல் வந்து 3, ஏன்னா நம்ம அயான் பார்க்கணும் இல்லையா. இப்போ வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் மேல வந்து 3+ இருக்கும். ஸோ உங்களுக்கு 3+னா அப்போ குளோரைடு வந்து அப்போ 3+ அதுலதே நம்மளுக்கு தெரியும், ஏன்னா அக்வா வந்து 0. அப்போ கோபால்ட் மேல 3 இருக்குன்ட்டு அவங்க சொல்லிட்டான். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் மேல வந்து சார்ஜ் வந்து 3+. அப்போ குளோரைடு வந்து 3 இருந்தால் தான் 3- வரும் இல்லையா. 3+ இருந்ததுன்னா 3- வரணும் இல்லையா. அப்போ நம்ம Cl3 சொல்லணும், அவ்வளோதான். வெரி குட். What is mean by inner orbital complex? Explain with the example. என்னது இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன? இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்னா என்ன? இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்னா என்ன? இன்னர் ஆர்பிட்டல்னா அப்படின்னா என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி உடைய உள்ள இருக்கிற ஆர்பிட்டல்ஸ் D2sp3 ஹைபிரிடைசேஷன் வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆர்பிட்டல்ஸ் இன்னர் ஆர்பிட்டல்ஸ் வந்து ஹைபிரிடைசேஷன்ல இருந்து இன்வால்வ் ஆகுறதுனால
we call it as an inner orbital complex. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா எஃபிசியன்சிக்ஸ்க்கு அதோட இது இருக்கு இல்லையா ஸ்ட்ரக்சர், அதோட இது போட்டு நீங்க காமிக்கலாம். எஃபிசியன்சிக்ஸ்க்கு நேற்று நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிட்டு பாருங்க. ஹலோ, எஸ் மேம். நீங்க வந்து என்ன பண்ணி இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் தான். இன்னர் உள்ள டி ஆர்பிட்டல் வந்து டி ஆர்பிட்டல் இருக்கிற ஆர்பிட்டல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி உள்ள இருக்க ஆர்பிட்டல் D2sp3 ஹைபிரிடைசேஷன் இருக்கு இல்லையா, D2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னன்னா உள்ள இருக்கிற டி ஆர்பிட்டல்ஸ் உடைய இன்வால்வ் ஆகுது. அப்போ D2sp3 ஹைபிரிடைசேஷன் வந்து இன்வால்வ் ஆகுறதா வந்து உங்களுக்கு D2sp3 ஹைபிரிடைசேஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிற காம்ப்ளெக்ஸ் எதுனா FeCN6 இருக்கு இல்லையா. FeCN6ல பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நீங்க வரைஞ்சி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்த்தோம்ல FeCN6 ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எல்லாமே நோட்ஸ்ல அனுப்பியிருக்கேன். அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FeCN6ல அந்த CN வந்து காம்ப்ளெக்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா D2sp3 ஹைபிரிடைசேஷன் நடக்கிறதுனால we call it as an இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து FeCN6 கொடுத்துடுங்க. அக்கௌண்ட் ஃபார் தி டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் பிஹேவியர் ஆஃப் ஹெக்ஸாசைனோஃபெரேட்டு ஹெக்ஸாஃப்ளூரோஃபெரேட். மேக்னெட்டிக் பிஹேவியர் சொல்லலாம் இல்லையா, எப்படி எழுதி பண்ணுவீங்க இது? இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்? ஹெக்ஸாசைனோஃபெரேட் 3 அயானுக்கு மேம் ஆக்டாஹெட்ரல் Fe FeCN6 plus +3 மேம். 3 மைனஸ் இல்லையா, 3 மைனஸ் Fe3 கொடுத்துருக்காங்க, 3 மைனஸ். ஓகே, அடுத்தது இது ஹெக்ஸாஃப்ளூரோஃபெரேட்டு Fe F6 3 மைனஸ் இல்லையா. வெரி குட். இது இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் எப்படி மேக்னெட்டிக் பிஹேவியர் காமிப்பீங்க? மேம் சைனைடு பாராமேக்னெட்டிக் மேம். வெரி குட். ஏன் பேராமேக்னெட்டிக்கு? ஸ்ட்ராங் பேராமேக்னெட்டிக் வரும் பாருங்க. FeCN6 வந்து என்ன பண்ணோம், பேரப் பண்ணிடும். ஓகே, ஸ்ட்ராங் லிகண்ட் பேரப் பண்ணி உங்களுக்கு வந்து 1 வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் நிற்கும். அப்போ அது பேராமேக்னெட்டிக். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து ஃப்ளூரின் என்னது உங்களுக்கு? மேம் வீக் லிகண்ட். அதனால வந்து பேரிங் நடக்காது. அப்போ வந்து பேரிங் நடக்காதனால உங்களுக்கு அப்படியே நீங்க என்ன பண்றீங்க, அதுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் வந்து திருப்பி அதே மாதிரி ஃப்ளூரினுடையது ஸ்ட்ரக்சர்லாம் வரைஞ்சு எப்படி வந்து அந்த ஹைபிரிடைசேஷன் நடக்குது அப்படின்ட்டு நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க FeCN6 ஆல்ரெடி நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் சாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பருக்கு அப்படியே அதையே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு F6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி ஆர்பிட்டல் வந்து உங்களுக்கு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அதான் Fe3 ப்ளஸ்னா 4sலேருந்து 2 எலக்ட்ரானும் அப்போ 3Dயில் இருக்க ஒரு எலக்ட்ரானும் எடுத்துக்கிட்டு யூ வில் ஹேவ் வந்து ஒன்லி 4 வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தா கூட என்ன ஆகும்னா 4 எத்தனை இருக்குன்னா உங்களுக்கு 4 வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இருந்த 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஒரு வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்கு. ஆனால் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியல அயனுக்கு. ஏன்னா இன்னர் ஆர்பிட்டல் ஆர் நாட் வந்து அவைலபிள். Fe3 யூசர்ஸ் வந்து இது என்ன பண்ணுதுன்னா ஏன்னா இதுக்கு வந்து எத்தனை 6 வேணும் இல்லையா, 6 வேக்கண்ட் ஆர்பிட்டல். ஸோ உள்ள வந்து டி ஆர்பிட்டல்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து லிகாண்ட் வந்து வீக்காக இருக்கனால அந்த லிகாண்ட் போய் டச் பண்ண முடியல 3Dயை. ஸோ வந்து யூட்டிலைஸ் வந்து எஸ்லேருந்து 1 எடுத்துக்குது. தென் வந்து பியில் வந்து ஒரு 3 ஆர்பிட்டல். ஸோ எந்த ஆர்பிட்டல்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னா புதுசாக பாருங்க இதில் 4s 4p 4d. ஸோ வந்து இது என்ன பண்ணுதுன்னா அவுட்டர் ஆர்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஸோ அந்த இன்னர் ஆர்பிட்டல்ஸில் வந்து இந்த 3Dயில் 1 எம்டி ஆர்பிட்டல்ஸ் இருந்தால் கூட அது வந்து யூட்டிலைஸ் பண்ணல. ஏன் யூட்டிலைஸ் பண்ணலன்னா இந்த லிகாண்ட் ஃப்ளூரைடு அயன் வந்து வீக் லிகாண்டாக இருக்கனால இது வந்து யூஸ் பண்ணாமல் அவுட்டர் மோஸ்டில் இருக்கிற வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் எதுனா S P3 D2 4 உடைய D
இப்படிதான் 3Dல இது 4D. ஸோ வந்து 4s 4p 4D ஆர்பிட்டல்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குது ஃபார் ஹைப்ரிடைசேஷனுக்கு. அதாவது இது வந்து வி கால் இட் as an அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். இது ஏன் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் யூட்டிலைஸ் வந்து எல்லாம் வந்து அவுட்டர் ஆர்பிட்டல்ஸ் தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நம்ம ஆன்சர் அப்படி கொண்டு வரணும். புரியுதுங்களா? இதில் வந்து நீங்கள் அந்த அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வரைஞ்சி காமிக்கிறீங்க. ஏன் இது டயாமேக்னெட்டிக், இது பேராமேக்னெட்டிக் அப்படின்ட்டு ஆஸ் யூஷுவலாக நம்ம வரைவோம் இல்லையா? அந்த 3 ஸ்டெப் கிரவுண்டு ஸ்டேட் இது. அப்போ Fe3+ போயிட்ட பிறகு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸோட வந்து இருக்கும்போது எந்த இடத்துல வந்து அந்த லிகான்ஸ் வந்து இதை அட்டாச் பண்ணிக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு புக்கில் நோட்ஸில் அனுப்பியிருக்கேன். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவாம்மா மரியம்? ஓகே மேம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஹவ் வில் யூ என்ன கேட்டிருக்காங்க டிஃப்ரென்ஸு? அக்கவுண்ட் ஃபார் தி டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் பிஹேவியர். ஏ வந்து ஹெக்ஸாசைனோ ஃபெர்ரேட் அயனோ மேக்னெட்டிக் பிஹேவியரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை வந்து அந்த டிஃப்ரென்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அதே மாதிரி தான் வந்து அயனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் எழுதணும், Fe3+ உடைய ஸ்டேட் எழுதணும். அடுத்தது அந்த காம்ப்ளெக்ஸோடு சேரும்போது நீங்கள் என்ன சொல்லணும், சைனைடு வந்து ஒரு ஸ்ட்ராங் லிகாண்டு, அது பேரப் ஆகுது. அப்போ D2sp3 ஹைப்ரிடைசேஷன் நடக்குது. அப்போ அதே மாதிரி வந்து Fe F6க்கு வந்து வரும்போது அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, எஃப்க்கு கிரவுண்ட் ஸ்டேட் எழுதுறீங்க, Fe3+ உடைய ஆக்சிடேஷன், Fe3+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறீங்க. F6 வரும்போது எஃப் வந்து ஃப்ளூரைட் அயன் வந்து இஸ் எ வீக் லிகாண்டு அப்படின்னு சொல்லி பேரிங் வில் நாட் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்ட்டு அந்த கான்செப்ட் வந்து எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இட் வந்து யூட்டிலைஸ் வந்து ஒன்லி தி 4s 4p 4d. இது பாருங்க, இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது பாருங்கள். 4s 4p 4d வந்து 4D ஆர்பிட்டல்ஸ் வந்து தட் இஸ் அவுட்டர் ஆர்பிட்டல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிறனால கால் இட் as an வந்து அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? எஸ் மேம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸும் வந்து நம்ம ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான். எல்லாம் விபிடி தியரியில் தான் கேட்டு வச்சிருக்கோம். இது பாருங்க, ஜாமெட்ரிக் இந்த கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க 14th கொஸ்டின். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் is shown by isomers in which the first oxidation pair is same, but the arrangement of ligand, geometrical arrangement of ligands and varies. This isomerism is only possible for coordination number. எந்த கோஆர்டினேஷன் நம்பருக்கு வந்து அது பாசிபிள் ஆகும்? ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். Geometrical is shown by isomers in which first oxidation pair is same, but the arrangement of ligands and varies. நம்ம வர இதுக்கு இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்து ஸ்கொயர் பிளானர் தான் இல்லையா? இப்போ 4 தான் உங்களுக்கு. ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்ட்டு அந்த ஆன்சர் வரும். ஓகேவா? இதுக்கு எஸ் மேம். நெக்ஸ்ட் பாருங்க. வேற எந்த கொஸ்டின்ஸ் வந்துருப்பாருங்க? டுவெண்ட்டி ஒன் ஏதாவது கொஸ்டின் மிஸ் ஆயிருக்கா பாருங்க. இதுல ஒரே ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு இதை செக் பண்ணிட்டு வாங்க. இது ஒரே ஒரு கொஸ்டின் தான். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4.
இதுல எந்த கொஸ்டின் பாருங்க. இங்க பாருங்க, அதே தான் வந்துருக்கு பாருங்க. வித் ஹெல்ப் ஆஃப் தி வேலன்ஸ் பாண்ட் தியரி த ஷேப் அண்ட் தி மேக்னெட்டிக் பிஹேவியர் ஆஃப் NiCN4 எப்படி பண்ணுங்க இது சொல்லுங்க பார்ப்போம். NiCF4 உடையது Then ground state of Na. நிக்கலுடையது கிரவுண்ட் ஸ்டேட் என்ன வரும்? நிக்கலுடைய அட்டாமிக் நம்பர் என்ன? நிக்கலுடைய அட்டாமிக் நம்பர் என்ன? 28. அப்ப எப்படி வரும் உங்களுக்கு? லாஸ்ட் மட்டும் சொல்லுங்க. 3D8 வரும் இல்லையா? 3D8 போட்டுக்குங்க. 3D8 எப்படி ஃபில்அப் பண்ணுவீங்க? எல்லாத்துலயும் சிங்கிளா போயிட்டு ஒரு 3 பேட் அப் இருக்கும். அப்போ 2 இது அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? அது அப்படியே வயலட் புரியுதா உங்களுக்கு? பாருங்க, நிக்கல் இருக்கு, NiCN4 2- இருக்கு. முதல் நிக்கலுடைய அட்டாமிக் நம்பர் 28, அயனுடையது 26. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அயனுடையது 26, நிக்கல் 28. சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, கொடுக்காமல இருப்பாங்க. ஸோ அதனால பார்த்துக்குங்க. ஸோ 28க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவுட்டர் மோஸ்ட் 3D8 போட்டுக்குங்க. 3D8 ஃபில்லப் எப்படி பண்ணுவீங்க? 1 ஃபில்லப் பண்ணிட்டு வந்துடுங்க 3Dயில். திருப்பி ஒன்று ரவுண்ட்ஸ் வரும்போது 3 ஃபுல்லி பேடப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? அன்பேட். இப்போ Ni2+, அப்போ எந்த எலக்ட்ரான் போகும்? Ni2+ல S orbital electron. 4sல இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸ் போச்சு. இப்போ சைனைடு வருது. சைனைடு என்ன லிகாண்ட்? அது Strong ligand, para-pyramid. அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். அப்போ என்ன ஆகும்? அந்த 2 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? பேடப் ஆயிடும். பேடப் ஆகி இப்போ உங்களுக்கு டில ஒரு ஆர்பிட்டல் வேக்கண்ட் ஆர்பிட்டல் கிடைக்கும். எஸ் ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டல். பில இருக்கிற 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. உங்களுக்கு எத்தனை இப்போ வேணும்? உங்களுக்கு Ni 4 தானே இருக்கா லிகாண்டு? அப்போ 4 வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருந்தா போதும். அப்போ எது யூஸ் பண்ணிக்கோன்னா DsP2 இல்லையா? DsP2 தான். P2 ஆர்பிட்டல்ஸ் மட்டும் தான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. அப்போ ஹைபிரிடைசேஷன் என்னது உங்களுக்கு? DsP2 ஹைபிரிடைசேஷன். எத்தனை ஆர்பிட்டல்ஸ்? 4 ஆர்பிட்டல் தான். நம்ம டில 1, எஸ்ல 1, பில 2 ஆர்பிட்டல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்குது. அந்த ஹைபிரிடைசேஷன் ஸ்கொயர் இது ஸ்கொயர் பிளேனாரு. இது டயமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக்கா? என்னம்மா வரும் இதுக்கு? டயமேக்னெட்டிக்கா எல்லாமே பேடப் ஆயிடுது இல்லையா? அதான் இது பேராமேக்னெட்டிக். ஓகே, 2 கொஸ்டின் தான் வந்திருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க. இதுக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் PtCl6 2-. பிளாட்டினம்க்கு என்ன இருக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு? 1+4. வெரி குட். +4 இருக்கு. ஆன்சரு இருக்கு. வெரி குட். 2. அடுத்தது AgNH3 2. AgNH3 2 இதுக்கு என்ன வரும்? ஏஜிக்கு என்ன இருக்கும் சார்ஜ்? அமோனியா நியூட்ரல் லிகாண்ட், அது 0 சார்ஜ் இல்லை. அப்போ ஏஜிக்கு Ag+1. இப்போ 1 இருக்கா? ஆன்சரு 1 இருக்கு. ஓகே. FeCN6ல அயனுடையது என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு? +2. ஆ +2. வெரி குட். +2 இருக்கா? இங்க 2 இருக்கு. வெரி குட். நெக்ஸ்ட் CrH2O4 Cl2 இதுல +3. +3. இது 2- +3. ஓகே, +3 அதுவும் இருக்கு. ஸோ இது நீங்க இது ஆக்சிடேஷன் நம்பர் போட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? இது ஒன்னொன்னா நீங்க பெரிய ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அதை பேஸ் பண்ணி நீங்க பண்ணிடுங்க.
recording कैसे close करना हो गया अभी आएगी क्लास ஆமா உங்களுக்கு எடிட் ஆக்சஸ் இல்லையா? அப்போ என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க. இதுக்கு give IUPAC names of the following இதுக்கு நேம் சொல்லுங்க பாப்போம் PTNH3Cl2 COEN2Cl2 நேம் சொல்லுங்க இதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு மேம் டைஅமீன் வெரி குட் டைஅமீன் டைக்ளோரிடோ டைக்ளோரிடோ பிளாட்டினம் ம் +2 மேம். பிளாட்டினம் 2 பிளாட்டினம் அவ்வளோதான் பிளாட்டினம் 3 என்ன வரும் உங்களுக்கு 2 மைனஸ் சார்ஜ் வேற வந்து அப்போ 2 பிளாட்டினம் வந்து 2 இருக்குமா ஏன்னா அமீனுக்கு 0 இருக்கு இது Yes. 2 மைனஸ் இப்போ பிளாட்டினம் வந்து 2 இருக்கும் பிளாட்டினோட சார்ஜ் வந்து 2 இருக்கும் அடுத்த நெக்ஸ்ட் செகண்டுக்கு சொல்லுங்க பார்ப்போம் மேம் டைக்ளோரிடோ டைக்ளோரிடோ எப்படி டைக்ளோரிடோ வரும் ஃபர்ஸ்ட் டைக்ளோரிடோ டிஸ் எத்திலின் டைஅமீன் ஈத்தேன் டை 1,2 டைஅமீன் கோபால் கோபால்ட் கோபால்ட் +1 மேம். இல்ல மேம் +3 எனது 2 மைனஸா இது கோபால்ட் 3 போடும்போது 2 மைனஸ் ஆகி உங்களுக்கு மேலே வந்து ப்ளஸ் சார்ஜ் ஏன்னா பக்கத்தில் வெளில இருக்க குளோரின் வச்சு நம்ம சொல்லிடலாம் Cl மைனஸ் மட்டும்தான் இருக்கு இல்லையா அதை வச்சு பண்ணிடலாம் நெக்ஸ்ட் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த நேமிங்கில் மட்டும் கொடுத்தது உங்களுக்கு அதில் 2 கொஸ்டின் அதில் வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் அந்த 4 மார்க் ஒன்று கேட்டிருந்தா இல்லையா மேட்ச் தி ஃபாலோயிங்கு இது மாதிரி நேமிங் மட்டும் கேட்டிருக்கேன் பாருங்க which of the following complex species involves in sp3 hybridization இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது கேட்டிருக்கல அந்த கொஸ்டின் அது ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் இதில் கேட்கல இங்கே இது மட்டும் சொல்லுங்க பாப்பா ஐயூபிஎஸ்சி நேம் ஆஃப் இந்த காம்ப்ளெக்ஸ் இது சொல்லுங்க மரியம் வெறும் அந்த 3 கேட்டுருக்காங்க பாருங்க இது ஐயூபிஎஸ்சி நேம் ஆஃப் CH3 to CH3 இஸ் இது காம்ப்ளெக்ஸ் இல்லை சாரி இங்க இந்த கொஸ்டின் சொல்லுங்க பார்ப்போம் காம்ப்ளெக்ஸ் வந்து CrH2O 6Cl3 CrH2O 4
Cl2 Cl இருக்கு. இது என்ன காம்ப்ளெக்ஸ் கேட்குறான்? 2H2O. இது என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஐசோமெரிசம். மரியம், Ma'am, ஹலோ. hydrogen structure, ma'am. வெரி குட். ஹைட்ரேட் ஐசோமெரிசம். ஏன்னா வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் தானே வந்து கம்மி பண்ணுறோம் உள்ளே கொண்டு வரான் இல்லையா? பார்த்தீங்க இதில் வந்து 6 வாட்டர் மாலிகுல் இருக்குது. அந்த 4 உள்ள வாட்டர் மாலிகுல் போயிட்டு வெளில 2 வாட்டர் மாலிகுல் வந்துருக்கு இல்லையா? அது வந்து ஹைட்ரேட் ஐசோமெரிசம். வெரி குட். நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் ஸ்பீஷீஸ் sp3d2 ஹைப்ரிடைசேஷன்? sp3d2. d2னா வெளியில இருக்கிற ஆர்பிட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணுது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா COF6, அதில் தான் நம்ம பார்த்தோம் F6 வந்து வீக் லிகாண்டு, அதனால இது வந்து அவுட்டர் ஆர்பிட்டல்ஸ் யூஸ் பண்ணிக்குது. 4s 4p 4d. இவ்வளோ நாள் நம்ம வேற இதுலலாம் காம்ப்ளெக்ஸ்லாம் பார்க்கும்போது உள்ளே இருக்க 3D ஆர்பிட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தது இல்லையா? ஆனால் இந்த ஃப்ளோரின் வந்து வீக் லிகாண்ட் இருக்கனால யூட்டிலைஸ் தி அவுட்டர் ஆர்பிட்டல் அவுட்டர் ஆர்பிட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணின்னு இருக்கு. அதான் இதுக்கு என்ன சொல்லிங்கன்னா sp3 வந்து COF6 தான் வந்து அந்த அந்த இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு சொல்லுங்க. IUPAC இது விடுது. அதே தான் வந்திருக்கு கொஸ்டின் பேப்பரே. ரிப்பீட்டர். வேற அவ்வளோதான் ஷேப் ஆஃப் தி ஆர்பிட்டல். இதோடைய ஒரு பேஜ் வந்து வரல. அதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் நான் சொல்கிறேன் பாருங்க. டீட்டெயிலில் வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு அந்த 3 கொஸ்டின் இருக்கு இல்லையா? என்னென்ன கொஸ்டின் பாருங்க நீங்க. அந்த எந்த காம்ப்ளெக்ஸ் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னா 11க்கு டி ஆன்சர், அடுத்தது 12க்கு வந்து பி ஆன்சர். இது ஒரு IUPAC நேம் கேட்டிருக்கான். அந்த பேப்பர் இல்லை வரல. வந்து 42 கொஸ்டின் வந்து ஒன்று கேட்டிருக்கான். NiNH3 twice H2O Cl2. அதுக்கு பேர் சொல்லுங்க பார்ப்போம். Ni நோட்டில் எழுதிக்குங்க. அது NiNH3 வந்து 2 times, H2O வந்து 2 times, Cl2. பேர் சொல்லுங்க பாப்பா. இதுக்கு நேமு IUPAC நேமு. ஹலோ. Ma'am, NiNH3 2 வாட்டர் H2O வந்து H2O 2 time Cl2. then Cl2. Cl2. Ma'am, diaqua. Diaqua. இல்ல ma'am, diamine. டைஅமீன். வெரி குட். ஃபர்ஸ்ட் அமீன் தான் வரணும் இல்லையா? டைஅமீன். diaqua. டைஅக்வா. nickel. அமீன் வந்து ரெண்டுமே ஏஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வந்து நம்ம லெட்டர்ஸில் பாரு, நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர்ஸ் பாருங்க. இல்லை அது வந்து கியூ வருது. PQRST. அது கியூ வந்து அப்படி நெக்ஸ்ட் வரும். எம்க்கு அடுத்து தான் கியூ வரும். அதனால நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு தான். அது டைஅமீன், டைஅக்வா. nickel. குளோரின் இருக்கே, Cl2 ஒன்று இருக்கே. Dichlorido. டைக்ளோரிடோ Nickel. நிக்கல். ஆல் தான். ஏன்னா வந்து சார்ஜ் எதுவும் கொடுக்கலாம் இல்லையா அதுக்கு மேலே. ஸோ வந்து
டைக்ளோரைடு நிக்கல். ஓகே, திருப்ப ரிப்பீட் பண்ணி பார்ப்போம். diamine, டையமீன், diaqua, டைஅக்வா, dichlorido, டைக்ளோரிடோ, nickel. நிக்கல். ஓகே, வெரி குட். அடுத்தது இன்னொன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கான். இது எழுதிக்கோங்க, அந்த பேப்பர் நான் அந்த இதில் இது ஆகல. சிஆர் இஎன் ட்வைஸ் பிஆர் டூ. அது காம்ப்ளெக்ஸ் மேலே வந்து ப்ளஸ் இருக்கு. சிஆர் இஎன் இஎன் ட்வைஸ் பிஆர் டூ. சொல்லுங்க பார்ப்போம். ப்ளஸ், அந்த காம்ப்ளெக்ஸ் மேலே ப்ளஸ். ஹலோ Ma'am, dibromido, டைப்ரோமிடோ, bis ethylene, diamine, பிஸ் 1 2 சொல்லணும். பிஸ்ஸு bis ப்ராக்கெட்டில் நீங்கள் வந்து ஈத்தேன் 1 2 டைஅமீன். எத்திலின் கொடுத்துருக்காங்களா, ஈத்தேன் கொடுத்துருக்காங்களா? ஈத்தேன் தான் வரும் உங்களுக்கு. ஈத்தேன் 1 2 டைஅமீன். சார்ஜ் வந்து ப்ளஸ் அதுக்கு மேலே. chromium, அவ்வளோதான், குரோமியம் மட்டும் குரோமியம் போட்டுடுங்க. உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும் குரோமியம்? plus குரோமியம் வந்து 3 இருக்கும். குரோமியம் 3 இல்லையா? அது அடுத்தது ஒரு டீட்டெயில் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்னா, எக்ஸ்பிளைன் தி ஷேப், ஹைப்ரிடைசேஷன், மேக்னெட்டிக் பிஹேவியர் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ். CONH36க்கு கேட்டிருக்கான். CrNH36. ஸோ அதோடைய அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால், கோபால்ட்டுடைய அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டான், 27 கொடுத்துருக்கான். அப்புறமா வந்து குரோமியம்க்கு வந்து 24 கொடுத்துருக்கான். நம்ம அதை வரைஞ்சி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி கிரவுண்ட் ஸ்டேட் வரைங்க. அமோனியா வந்து அதுவும் வந்து வீக் லிகாண்ட் தான், அது நியூட்ரல் லிகாண்ட் அது. ஸோ அதுக்கு லிகாண்டுடைய ஸ்ட்ரக்சர் வந்து வரைஞ்சிட்டு நீங்கள் நம்ம எப்படி பண்ணமோ அதே ஸ்டெப்ஸை தான் போடணும் நீங்கள். புரியுதுங்களா? கிரவுண்டு ஸ்டேட்டுக்கு குரோமியம் போட்டுடுங்க. 24னா 3D4ல் நிற்கும் இல்லையா? 3D4. குரோமியம் வந்து உங்களுக்கு என்னென்னா 3+. அப்போது 3 எலக்ட்ரான்ஸ் வந்து 4sலேருந்து 4sல இருக்க 2 எலக்ட்ரான்ஸ் போயிடும். அப்போ 3Dயில் இருக்கிற 1 எலக்ட்ரான் போகும். ஸோ அதனால் பேராமேக்னெட்டிக்காக அதோடைய ஷேப்பு, அந்த ஹைப்ரிடைசேஷன், எந்த ஹைப்ரிடைசேஷன் போகும் அப்படின்ட்டு நான் அந்த டீட்டெயிலாக டயக்ராம் வரைஞ்சி அனுப்புகிறேன் நான். நீங்கள் நம்ம பண்ணோம் இல்லையா, இப்போ FeCN6க்கு பண்ணோம் இல்லையா? அதே நேற்று நான் அதுக்காக தான் உங்களுக்கு நேற்று ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நான் வரைஞ்சி காமிச்சேன். நான் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வரைஞ்சி காமிச்சேன் எப்படி எழுதணுன்ட்டு. ஸோ எல்லாத்துலேயும் வந்து அந்த 3 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அதோடைய கிரவுண்ட் ஸ்டேட் எப்படி நம்ம வந்து யூஸ்வலாக பண்ணுவோம்ல, 1s2 2s2, அது மாதிரி வந்து அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரைஞ்சிடுங்க. அப்போ அந்த டயக்ராமும் போட்டுடுங்க. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்து அதோடைய 3D வந்து எப்படி இருக்க எலக்ட்ரான்ஸ் ஃபில்அப் பண்ணியிருக்குது அப்படின்ட்டு அதுவும் போட்டுடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பில் வந்து அயானா இருக்கும்போது Fe2+. ஸோ அதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் ஆச்சுன்னா எவ்வளோ இருக்கும், அதுடைய ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிடுங்க. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் வந்து அது பார்த்து சொல்லணும். அது வந்து என்ன ஸ்ட்ராங் லிகாண்டா வீக் லிகாண்டா அப்படின்னு பார்த்து அதுக்கு வேர்டிங்ஸ் எழுதும். சிஎன்னா ஸ்ட்ராங் லிகாண்டு, அது வந்து பேரிங் அப் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிடணும். இப்போ வந்து ஃப்ளோரின் வந்து ஒரு வீக் லிகாண்டு, ஸோ பேரிங் அப் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த வேர்டை சொல்லிவிட்டு அப்புறமா உங்களுக்கு வந்து பேரிங் அப் ஆகிட்ட பிறகு என்னென்ன ஹைப்ரிடைசேஷன் போகும், எந்தெந்த ஆர்பிட்டல்ஸ் வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் நம்மளுக்கு மீதி இருக்குது, ஸோ அதுதான் வந்து மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஹைப்ரிடைசேஷன் போகும் இல்லையா? அதையும் வந்து நீங்கள் எழுதுறீங்க. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட் தான் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இது டீட்டெயிலாக உங்களுக்கு டயக்ராம்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகேவாம்மா? அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. yes, ma'am. ஓகேம்மா, இக்கான Thank you, ma'am. தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் தி கிளாஸ்.